நான் உங்கள் அஸ்வினா. இது கோல்டன் எம்பையர் கண்ட சாதனை பெண். ஸோ நான் நிறைய பெண்களை வந்து இன்டர்வியூ பண்ணிகிட்டு இருக்கேன். அவங்க கூட ஒரு டாக் ஷோ பாட்காஸ்ட்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அதில் இப்போது இன்னொருத்தவங்களை நம்ம பார்க்க போகிறோம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டாக்டர் தீலா வெங்கட். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் ஆஃப் விஎஸ் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ். ஸோ டாக்டர் தீலா, ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது எனக்குமே இந்த இன்டர்வியூ. ஏன்னா உங்களை பற்றி முதல்ல இந்த டாக் ஷோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அதில் வந்து ரொம்ப பெருமைக்குரிய விஷயங்கள் நிறையவே இருந்துச்சு. ஸோ உங்களை பற்றி சில வார்த்தைகள், எப்படி வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் ஸ்டார்ட் பண்ணுச்சு, டாக்டர் தீலானா எப்படி என்ன மாதிரி ஆரம்பித்தாங்க, இந்த மாதிரி நமக்கு ஒரு சில வார்த்தைகள் ஷேர் பண்ண முடியுமா? ஓகே, கண்டிப்பாக. ஹாய் எவ்ரி ஒன். ஓகே, டாக்டர் தீலா வெங்கட். ஓகே, நான் இந்த முதுகலை டாக்டர் பட்டம் எடுத்ததே வந்து 2 years ago தான். ஸோ அதுக்கு முன்னுக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனியில் வந்து அட்மின் எக்ஸிக்யூட்டிவாக வேலை செஞ்சேன் நான். ஸோ மோர் தென் 8 years. ஸோ அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி தான் வந்துட்டு இந்த கம்பெனியை தொடங்குனது. பட் கம்பெனி வந்து 2014 ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஒரு சின்ன லெவலில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்போ வந்து ஹஸ்பண்ட் மட்டும்தான் அதில் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ என்னோட இது என்னன்னா, எப்படி வந்து ஒரு லேடி வந்து லாஜிஸ்டிக் கம்பெனியில் போயிட்டு இது பண்ணுவாங்க அப்படின்னு. பட் என்னை முழுமையாக வந்து என்னை என்கரேஜ் பண்ணது வந்து என் ஹஸ்பண்ட் தான். நீங்கள் வாங்க, உங்களால் முடியும் அப்படின்னு. ஸோ அப்போ அதில் வந்து நான் கால் எடுத்து வைக்கும்போது வந்து 2014 வந்து ரொம்ப ஒரு லைக் ஆன் அண்ட் ஆஃபாக தான் இருந்துச்சு. அப்போ முழுமையாக நான் இறங்குன்னு சொன்னால் கோவிட் டைமில் தான். ஸோ கோவிட் டைமில் இறங்கும்போது நிறைய பேர் கேட்டாங்க, கோவிட் டைமில் எல்லாம் வேலையை விட்டு போவாங்க, நீ என்ன ஒரு புது ஒரு வெஞ்சருக்கு போயிட்டு ஸ்டெப் இன் பண்ணுற, உன்னால் முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. என்னாலையும் முடியும், நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இப்போ நான் உருவாக்கி வச்சிருக்கிற என்னோட சின்ன எம்பையர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னோட ஆர்கனைசேஷன் கீழே வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அதில் லேடிஸும் இருக்காங்க, ஆஃப்கோர்ஸ். ஏன்னா லாஜிஸ்டிக் சொன்னால் பாய்ஸும் இருப்பாங்க. ஸோ என்ன ஒன்றுனாக்கா வந்துட்டு இந்த லாஜிஸ்டிக் நிறுவனம் வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு என்னோட பேரில் தான் இருக்குது. ஸோ அது வந்து எல்லாரும் கேட்பாங்க, இன்னும் ஒரு லேடி பேரில் இருக்கா? நம்ம இப்போ லைக் ஒரு கஸ்டமர் போயிட்டு கான்ட்ராக்ட் நம்ம போடும்போதே வந்துட்டு லேடியான்னு கேட்பாங்க. ஆமாம், எஸ், லேடி தான் இதை எடுத்து நடத்துகிறேன் அப்படின்னு வந்து நான் பெருமையாக அதை சொல்லிக்கிறேன். நான் என்னை ஃபுல்லாக என்கரேஜ் பண்ணது கண்டிப்பாக என்னோட ஹஸ்பண்ட் தான். ஸோ இந்த வேலையில் கண்டிப்பாக அவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா நிறைய விஷயம் சாதிச்சிருக்கோம். 10 yearsன்றது வந்து ஒரு சின்ன காலம் இல்லை. எல்லாருக்குமே வந்து லைஃப்பில் வந்து அப் அண்ட் டவுனு நிறையா இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது வந்துட்டு லைஃப்பில் வந்து ஃபெயிலியர் தான் நமக்கு லெசன் கற்றுக் கொடுக்கும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நிறைய ஃபெயிலியர், நிறைய ரிஜெக்ஷன், காயங்கள், வலிகள், அதிலிருந்து கற்றுக்கிட்டு இன்றைக்கி வந்து ஒரு டாக்டர் தீலா வெங்கட்டா வெற்றியாக நடத்திட்டு இருக்கேன்னா அதுதான். ஒரு உண்மையாகவே சொல்லணும்னா ஒரு பவர் பேக் இன்ட்ரோடக்ஷனாக இருந்துச்சு இது. ஏன்னா நீங்கள் சொல்லும் போதே தெரியுது நீங்கள் இவ்வளோ அதுக்காக வந்து உழைச்சிருப்பீங்க. அந்த அந்த சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஹார்ட் ஒர்க்கோட ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து நம்மளோட இன்ட்ரோடக்ஷன்லேயே வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் உங்களோட பெருமையாக நீங்கள் ஃபீல் பண்ணுறது எனக்கு இங்கே தெரியுது. இப்போ நீங்கள் முதல்ல சொன்னீங்க இல்லையா, இந்த கோவிட் டைம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்ட்டு. நம்மளோட வாழ்க்கையை வந்து 2 விதமாக பிரிச்சுக்கலாம் இப்போதைக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் கோவிட்டுக்கு முன், கோவிட்டுக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நான் பர்சனலாக என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இது எனக்குமே நடந்தது. எப்போவுமே நார்மலாக என்ன சொல்லுவாங்கன்னா, கோவிட்டுக்கு பிறகு தான் எல்லாமே இதாகிடுச்சு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் கோவிட்டுக்கு பிறகு எஸ், ஒன் திங் நம்ம எல்லாருமே யோசிக்கிறது, நம்ம எல்லாருக்குமே தோன்றது என்னன்னா, டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போதும், நம்ம எல்லாத்தையும் கெஜார் பண்ணுறோம், நம்ம எல்லாத்தையும் துரட்டி பிடிக்கிறோமா அப்படின்னு தோணுது. அதே நேரத்தில் இப்போ நிறைய பேர் வந்து அவங்களுக்காக டைம் ஒதுக்கணும், அவங்களுக்காக ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ இடைப்பட்ட காலத்தில் வந்து சைனீஸ் நியூ இயர் வந்துச்சு இல்லையா, சைனீஸ் நியூ இயருக்கு சைனீஸை விட இந்தியன்ஸ் மல்லிஸாக நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ண போனாங்க. ஏன்னா அந்த ஒரு உணர்ச்சி, அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, அவேர்னஸை வந்து இந்த கோவிட் நமக்கு வந்து ஏற்படுத்திருச்சு. ஸோ இப்போ நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செய்கிறதுனால நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, கோவிட்டுக்கு பின் எப்படி இருந்துச்சு உங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீசஸ், கோவிட்டுக்கு பிறகு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் இப்போ வராங்களா, இல்லை இன்னமும் நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்களா வெளியே போகிறதுக்கு அந்த மாதிரி? ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா கோவிட்டுக்கு முன் வந்து எஸ், அது கொஞ்சம் ப்ளூமிங்காக தான் இருந்துச்சு. டூரிங் கோவிட் டைமில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் கோவிட் வந்து லைக் ஒரு 2021க்கு அப்புறம் வந்து கொஞ்சம் பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எஸ், இட்ஸ் ப்ளூமிங்.
இப்போ நிறைய பேர் வந்துட்டு ட்ராவல் பண்ணி ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் கார்கோ டெலிவரி அண்ட் ஈவன் டூரிங் கோவிட் டைமில் கூட வந்துட்டு நம்ம ஸ்டில் கார்கோ தான் போயிட்டு இருந்துச்சு. பட் மலேசியாவோட சட்டத்திற்கு கீழ் நிறைய இது வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அதில் நம்ம நிறையா டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணணும் தான் இல்லைன்னு. ஆனால் நிறைய அப்ளிகேஷன் போட்டு அப்ளை பண்ணி அப்ரூவல்லாம் கிடச்சி நம்ம வந்து அஃபிஷியலாக முறைப்படி லீகலாக தான் எல்லாமே செஞ்சோம். இப்போ வரைக்கும் செஞ்சுட்டும் இருக்கோம். ஓகே. ஸோ நமக்கு வந்து உங்களோட ஒன் ஆஃப் த சேலஞ்சஸ் எனக்கு நல்லா தெரியுது கோவிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் கோவிட்டை தவிர்த்து இப்போது நீங்கள் 10 வருஷம் இந்த ஜேர்னியில் இருக்கீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கோம் இல்லையா? இந்த ஒரு விஷயம் நடந்து இந்த ஒரு விஷயத்தினால தான் இன்றைக்கி நான் இங்கே வந்து உட்காதிருக்கேன்னு உங்களால் சொல்ல முடியும்னா கோவிட்டை தவிர்த்து வேறு என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே. மேபி உங்களுக்கு வந்து ஒரு ஃபைனான்ஷியல் கஷ்டமாக இருந்திருக்கலாம். உங்கள் வீட்டில் மேபி உங்களுக்கு எஜுகேஷன் கூட நீங்கள் இப்போ தான் செஞ்சுட்டு இருந்தேன்னு சொன்னீங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஃபைனான்ஷியலி அங்கே போதா பற்றமாக இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் உங்களை இன்னும் தூண்டுனுச்சு, உங்களை இன்னும் கீப் கோயிங் ஃபார்வர்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எந்த விஷயம் உங்களுக்கு நடந்துச்சு? ஓகே. அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து பீப்புள் சரௌண்டிங். ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு ஆக்சுவலி வந்து ஒரு பொண்ணாக வந்து நம்ம எந்த ஒரு ஃபீல்டையும் வந்து சாதிக்கணும்னு நினைக்கும் போது தூண்டுகோலாக இருக்கிற ஒரு கூட்டம் ஒரு பக்கம், ரிஜெக்ஷன், உன்னால் முடியாது கத்தி சொல்கிற கூட்டம் ஒரு பக்கம். அந்த மாதிரி கூட்டம் என்கிட்ட நிறையவே இருந்துச்சு என்னை சுற்றி. உன்னால் முடியாது, ஸோ தோற்றம் ஒரு பக்கத்து வந்து தி அதர் சைட் வந்து உன்னால் முடியாது, உன்னால் இருக்கிற ரிஜெக்ஷன் நிறையா. நமக்கு நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணாத பீப்புள் தான் நிறைய பேர் இருந்தாங்க. அதுதான் வந்து எனக்கு என்னால் முடியும். ஸோ எனக்கு வந்து 2 ஸ்லோகன் தான். ஒன்று வந்து எண்ணம் போல் வாழ்க்கை, இதுவும் கடந்து போகும். ஸோ இது 2 தான் நான் இன்ன வரைக்குமே ஃபாலோ பண்ணுறது தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா என் வீட்டு மின்னுக்கு கூட வந்துட்டு நான் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு போட்டு வச்சுருப்பேன். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான். ஸோ நான் நினைக்கிறது தான் எனக்கு. ஸோ ஐ பீன் லைக் ஐ வாண்ட் டு பி சக்ஸஸ். ஸோ நான் ஏதாச்சும் சாதிக்கணும்னு நினைக்கிறது என்னோட திஸ் இஸ் மை லைஃப், என் லைஃப். ஸோ நான் எப்படி என்னோடய லைஃப்பை வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணுறனோ அதுதான் நான். ஸோ நான் வந்து இந்த டிஸ்கரேஜ்மெண்ட் அதெல்லாமே வந்துட்டு நான் செவி சாய்க்க விரும்பலை. ஸோ அதுதான் வந்துட்டு அவங்களுக்கு நான் என்னால் முடியும் அப்படின்னு நான் செய்யணும்னு நினச்ச விஷயம் தான் இன்றைக்கி நான் வந்து இங்கே நினைக்கிறேன். ஓகே. ஸோ இந்த விஷயம் வந்து உண்மையாகவே நான் சொல்லணும். இந்த மாதிரி இதே கேள்வி நான் ஒரு 2-3 பேர்கிட்ட கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். 2 பேர்கிட்ட கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து உண்மையாலே ஏதோ ஒரு கஷ்டங்கள் இருந்து அதுலேருந்து அவங்க வந்தாங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அது நீங்கள் மட்டும் கிடையாது. நானுமே ஒரு காலத்தில் என்ன மாதிரி நிறைய பெண்கள் ஒரு காலத்தில் ஃபேஸ் பண்ண விஷயம் தான் பாடி ஷேமிங். நம்மளை வந்து எங்கேயுமே போக விட மாட்டாங்க, ஏற விட மாட்டாங்க, பேச விட மாட்டாங்க. இது நிறைய பேருக்கு நடக்கும். ஆனால் அதுலேருந்து நீங்கள் எப்படி வரீங்கன்னு பொறுத்து தான் இருக்குது. இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, இந்த ஒரு விஷயத்தை வச்சு கீழே போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை வச்சு மேலே வரவங்க ரொம்ப சிலர் பேர் மட்டும்தான். அதில் நம்ம டாக்டர் திலாவும் இருக்காங்க. அதுதான் அவங்கள வந்து இன்னும் நிறைய ஸ்பான்சரிங் விதமாக இருக்கட்டும், சோஷியல் சர்வீஸ் ஆகட்டும், அதாவது உங்களை இந்த மாதிரி ரொம்ப கீழே படுத்தி உங்களை வந்து இன்செக்யூராக ஃபீல் பண்ண வச்சவங்களுக்கு நீங்கள் கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஜீ தமிழில் வந்து நம்மளோட மலேசியன் கேர்ள் ஒருத்தவங்க வந்து போயிருந்த போது அவங்களுக்கு உங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் வந்து ஸ்பான்சரே பண்ணுச்சு. ஸோ அதாவது நமக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஆனால் அது வேறு இந்த ஒரு பெண்ணுக்கும் நடக்கக்கூடாதுன்ற உங்களோட முயற்சியை வந்து உண்மையாகவே ரொம்ப பாராட்டணும். அதை பற்றி சில வார்த்தைகள், உங்களோட சோஷியல் சர்வீசஸ் எப்படி ஒர்க் பண்ணுது? ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வாய்ஸ்லேயே வந்து நிறைய சோஷியல் சர்வீசஸ் தரீங்க. அதாவது இங்கேருந்து போகிற வேறு ஊருக்கு போகிற வேறு ஒரு நாட்டுக்கு போகிற நம்மளோட கலைஞர்கள் டேலண்டடான பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உங்கள் விதமான ஸ்பான்சர்ஸ் எப்படி, நீங்கள் என்ன அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. ஓகே. இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த சரிகமா ஃபோ நடந்தப்போ வந்து நம்ம நாட்டிலேருந்து போன அருள் இன்னைக்கு வந்துட்டு இந்தியாவில் வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒரு இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ நம்ம டிரான்ஸ்போர்ட் செய்கிறனால அங்கே நமக்கும் ஏஜென்ட் இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு அவங்களுக்கு வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் இஷ்யூ வந்து இல்லாமல் மோர் தென் 6 months வந்துட்டு அவங்களுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் ஃபுல்லி ஸ்பான்சர் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் அவங்கள நம்ம செக்யூராக ஒரு இடத்துக்கு போகிறதும் சரி, அவங்க திருப்பி அவங்க இருக்கிற இடத்துக்கு திருப்பி ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு நம்ம அதை ப்ரொவைட் பண்ணோம். அதர் தென் தட் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு இங்கே இருக்கிற படிக்கிற பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து முக்கியமாக வந்து தமிழ் பள்ளிகளுக்கு நிறையவே டொனேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போவும் ஜேபி அண்ட் கேஎல் மலாக்கில் கூட செஞ்சுருக்கோம் தமிழ் பள்ளிகளுக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா B40 பிள்ளைங்க இருக்காங்களே, ஸோ நிறைய பேருக்கு வந்து கல்வி கற்கணும்னு நினைக்கிற பிள்ளைங்க எல்லாத்தாலையும் வந்து எல்லாமே செய்திட முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து முடியாத பிள்ளைங்களுக்கு வந்து நம்மளால் முடிஞ்சதை வந்துட்டு
டொனேஷனோ இல்லை கேஷாவோ இல்லை அவங்களுக்கு இன் டர்ம் ஆஃப் எஜுகேஷனில் ஏதாச்சும் வேணுமோ அந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு தான் வந்துட்டுருக்கோம். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் கூட வந்துட்டு படிக்கிற பிள்ளைங்களுக்கும் சரி உணவு இல்லாத பிள்ளைங்களுக்கும் நம்ம செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் இப்போவும். அது வந்துட்டு நாட் லைக் சில பேர் வந்துட்டு லைக் ஆனுவல் பேசிஸ் குவார்ட்டர் அந்த மாதிரி செய்வாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா மந்த்லி பேசிஸில் இதை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். நமக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டில் இத்தனை % வந்து எலோகேட் பண்ணி டொனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். ஓகே. ஸோ அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா உங்களோட கம்பெனி இதுலேருந்து வந்து நிறைய விதமான சேவைகள் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க when it comes to transportation, education இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஆமாம், எஸ். ஸோ ரொம்பவே பெருமையாக இருக்குது. இப்போது நான் உங்ககிட்ட இந்த ஒரு விஷயத்தையும் வந்து கேட்டே ஆகணும். பிஃபோர் நம்ம வந்து நம்மளோட அவார்ட் ஃபங்க்ஷன் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இது வந்து மேபி நம்மளோட யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது ட்ராவல் பண்ணும்போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நான் வந்து ஹீலிங் பண்ணுறேன், நான் வந்து என் மனசை சரிப்படுத்துறதுக்காக வெளியே போகிறேன், அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் இன்னொரு பக்கத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தற்கொலைகள் இப்போ ரொம்ப அதிகமாக போய்கிட்டே இருக்கு. நம்ம மலேசியாலேயே எடுத்துக்கிட்டோம்னா எல்லாத்துக்குமே இப்போ தற்கொலை அந்த மாதிரி போயிட்டு இருக்கு இல்லையா. நீங்கள் ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் கம்பெனி வச்சிருக்கிறதுனால நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த ஒரு வெக்கேஷன், இந்த வெளியே போகிறது, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அழகான இடத்த போய் பார்க்குறது, இதெல்லாம் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இன் சம் ஒன்ஸ் லைஃப். ஐ திங்க் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லைக் பீப்புள் அவங்க வந்து ட்ராவல் பண்ணணும். இப்போ சில பேர் சொல்லுவாங்கள்ல, நான் இறக்குறதுக்குள்ளே நான் எல்லா இடத்துக்குமே ட்ராவல் பண்ணிடணும். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகே, ட்ராவலிங் இஸ் எஸ், அது வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன கேட்டால் இட்ஸ் இம்பார்ட்டன்ட், இட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப். ஒர்க் பண்ணுறோம், நிறையா சோஷியல் சர்வீஸ் செய்கிறோம், எல்லாமே செய்கிறோம். பட் ட்ராவலிங்கிறது நம்ம வாழ்கிற அந்த லைஃப் நமக்காக தானே. ஸோ நம்ம சோலுக்கு நம்ம கொடுக்குறது வந்து ட்ராவலிங் வந்து எஸ் இட் ஹீல்ஸ். நமக்கு வந்துட்டு அது வந்து ஒரு பீஸ் கொடுக்கும் அண்ட் ரிஃப்ரெஷ் நம்ம மைண்ட். ஏன்னா நீங்கள் லைக் வேலை இப்படி ஓடிட்டே இருப்பீங்க. ஸோ லைக் ஒரு 3 months ஓடுறீங்க வச்சுக்கோங்களேன். ஸோ யூ டேக் அ கேப் லைக் ஒரு 4 days or 5 days நீங்கள் எடுத்தீங்கன்னா, நீங்கள் ஹாலிடே அந்த மாதிரி போனீங்கன்னா யூ ஒன்ட் திங்க், நீங்கள் வேறு எதை பற்றி யோசிக்க மாட்டீங்க. நீங்கள் அந்த ஹாலிடே போனீங்கன்னா நீங்கள் உங்கள் மைண்டை ரிஃப்ரெஷ் பண்ணலாம். பண்ணிவிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய திங்கிங், நிறைய ஐடியாஸ், அடுத்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்ற விஷயத்தில் வந்து நீங்கள் தெளிவாக டிசிஷன் எடுக்க முடியுன்றது என்னோட கருத்து. இது நான் பர்சனலாகவே நான் இது அனுபவிச்சிருக்கேன். எஸ். ஸோ லைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயர்லி வந்து நான் எப்படி பச்சாலும் அது ஒரு 3 to 4 times ஆச்சும் ஐ வில் டேக் டைம், நான் ஹாலிடே போயிட்டு வருவேன். ஒரு ஷார்ட் ஹாலிடே, எஸ், இயர்லியில் ஒரு 3 or 4 times. ஏன்னா அது வந்து ஹீல் பண்ணும் நமக்கு, புது ஐடியாஸ். ஏன்னா அந்த சமயத்தில் வந்து நம்ம சோலோ ட்ரிப்பாகவும் இருந்தாலும் சரி, இல்லை பார்ட்னர் இல்லை ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் நிறைய விஷயங்கள். அப்போ நம்ம வந்து டவுனாக இருக்கும் போதும் சரி, நம்ம ரொம்ப டவுனாக இருக்கும் போது ஆக்சுவலி என்ன கேட்டால் பேசணும். நம்ம பேசி கிடைக்கிற விஷயத்துக்கு தீர்வு வந்து எதுவுமே இல்லை. என்ன கேட்டால் பேசணும், நம்ம டிஸ்கஸ் பண்ணணும், நம்ம சுற்றி உள்ளவங்க கிட்ட பேசணுமா, கண்டிப்பாக அதுக்கு நமக்கு தீர்வு கிடைக்கும். ஸோ மைண்ட் ரிஃப்ரெஷ் ஆகும். ஸோ யூ கேன் ஃபைண்ட் அவுட் சம்திங், நிறைய விஷயங்கள் கிடைக்கும், கற்றுக்கலாம். எஸ். ஸோ அதாவது ஒரு விஷயங்கள் வந்து தீர்க்க முடியாதது எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து எல்லாருமே பண்ணுற தப்புன்னு சொல்லலாம். இது வேலை வேலை வேலை, எனக்கு வேலை, நான் வேலைக்கு போகணும், நான் இது செய்யணும் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கான டைம் எடுக்கிறதுக்கு ரொம்ப மறந்துடுவாங்க. ஸோ ஒரு இயர்லி, அதாவது ஒரு வருஷத்தில் ஒரு 4 வாட்டியாச்சும் மினிமம் நீங்கள் வந்து இங்கேருந்து ரொம்ப தூரம் போகணுன்னு கூட அவசியம் இல்லை, இங்கேருந்து ஒரு அழகான இடத்துக்கு நீங்கள் போனாலே போதும். அந்த காற்று, அந்த இடத்துல ஒரு காஃபி, ஃபேமிலி மெம்பர்ஸோட ஒரு சின்ன டாக், இதெல்லாம் இருந்தாலே நம்மளோட இந்த டிப்ரெஷன் லெவல் பண்ணி தான் ஹாலிடே போகணும்னு இல்லை. எக்ஸாக்ட்லி. நீங்கள் வந்து லைக் உங்கள் ஃபேமிலியோட, இப்போ நீங்கள் தனியாக இருக்கீங்கன்னா உங்கள் அம்மா வீட்டில் போயிட்டு ஒரு 4 நாள் ஸ்டே 2 days ஸ்டே பண்ணாலும் உங்களுக்கு அது ரிஃப்ரெஷ் தான். செலவு பண்ணி தான் ஒரு இடத்துக்கு ஹாலிடே போகணுன்றது அவசியம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான உங்கள் வீட்டில் போயிட்டு அவங்க கூட நீங்கள் ஒரு 2 days ஸ்டே பண்ணாலுமே அது உங்களோட சோலை ஹீல் பண்ணுற மாதிரி தான். செலவு பண்ணி தான் செய்யணும்னு இல்லை ஹாலிடேன்றது. ஸோ அதுதான் ஹாலிடே பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல்னு சொல்லலாம். அந்த விதத்தில் நம்ம ஒருத்தவங்களை நம்பி அவங்க கூட காடியில் போகிறோம், வேனில் போகிறோம்னா அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நிறைய விஷயங்கள் நடக்குது இப்போ இல்லையா. இவ்வளோ நாளாக இவ்வளோ சேஃபாக இவ்வளோ பேரை கூட்டிகிட்டு போயிருக்கீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அது இப்போ இவங்க டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸில் போன எல்லாரும் சார்பாகவும் நானும் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கு. ஓகே, இப்போது நீங்கள் இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோல்டன் எம்பையர் கண்ட சாதனை பெண், அதில் கண்ட சாதனை பெண் நீங்களும் ஒருத்தர். ஸோ எனக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இங்கே இந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா செஞ்சிட்ருக்கீங்க. ஆனால்
உங்களுக்கான அங்கீகாரம் வந்து இதில் இன்னும் நிறைய கிடைக்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக ரொம்ப ஃபீல் பண்ணுது. அந்த விதத்தில் ஒரு பெண்ணாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்மளோட ஃபவுண்டர் கோல்டன் எம்பையர் மீடியா மலேசியா மிஸ்டர் மகேந்திரன் நடராஜா இருக்கார் இல்லையா, அவர் எப்படி வந்து உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணார், இந்த அவார்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அது மட்டும் கிடையாது, நீங்கள் இதை சொல்லி முடிச்சிட்டோன்னே உங்களை மாதிரி லாஜிஸ்டிக் செய்ய போகிறவங்களுக்கு, ஒருவேளை இங்கேருந்து வெளியூருக்கு போகிறவங்களுக்கு லாஜிஸ்டிக் சப்போர்ட் ஸ்பான்சரிங் தேவைப்படுது, எனி கைண்ட் ஆஃப் லாஜிஸ்டிக் டவுட்ஸ் எனிதிங் உங்களை வந்து ரீச் பண்ணணும்னா அது எப்படின்னு சொல்லிடுங்க. ஓகே ஷூர். ஓகே மிஸ்டர் மகேந்திரன் நடராஜனுக்கு முதல் நன்றி, ஏன்னா என்னை அப்ரோச் பண்ணதுக்கு. ஸோ அவர் அப்ரோச் பண்ண அந்த விதம் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுனா, ரொம்ப ஒரு ஒஃபிஷியலாகவும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு விதமாக என்னை அப்ரோச் பண்ணார். ஃபர்தர்மோர் என்னன்னாக்கா, ஒரு அவார்ட் கொடுக்குறன்றது வந்து அங்கீகாரம் கொடுக்கறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. நம்ம ஏதாவது ஒரு சாதனை பண்ணியிருக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே வந்திருக்கிற எல்லா பெண்களுமே வந்து ஏதாவது ஒரு ஃபீல்டில் அச்சீவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இப்போவுமே. ஸோ அதனால தான் வந்து அவங்களுக்கான ரெக்கக்னைசேஷன் நினைக்கிறேன் இது நான். ஸோ இந்த மாதிரி பெண்களுக்கு என்ன சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, கேட்டிங்கனாக்கா வந்துட்டு பெண்கள்லாம் வந்து இப்போ கேட்டிங்கன்னா பைலட்டாகவும் இருக்காங்க. ஸோ என்னை கேட்டால் வந்து பெண்கள்லாம் வந்து இந்த கிச்சனில் முடங்கி இருக்கிற காலம் முடிஞ்சு போச்சு. ஸோ அவங்க வந்து அங்கேருந்து வெளியே வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ எந்த ஃபீல்டுமே சாதிக்க முடியாததுன்னு ஒன்றுமே இல்லை, பெண்களால் எல்லாராலையும் முடியும். அதே மாதிரி வந்துட்டு வாழ்க்கைனா வந்து தோல்வி தான். ஸோ அதில் வந்து நிறைய பெண்கள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அது என்ன மாதிரி விஷயத்தினாலும் பிரச்சனை இல்லை, அது ஏமாற்றங்களாக இருக்கலாம். பட் அதெல்லாம் வந்து ஒரு சொல்யூஷன் இல்லை. ஸோ ஏன்னா வாழ்க்கையை முடிச்சிக்கிறதுக்குன்னு ஒரு வே இருக்கும்போது வாழ்கிறதுக்கு 1000 வழிகள் இருக்குது. ஸோ அந்த 1000 வழிகள் ஒரு வழியாவது நமக்கு கிடைக்கும். அதை தேடி அதை முயற்சி பண்ணி தேடி அதிலிருந்து எப்படி நம்ம வெற்றி பெறலாம், சாதிக்கணுன்றது இல்லை, பட் வாழ்கிறதுக்கு நிறையவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பெண்கள் வந்து உங்களுக்கு ஏதோ உதவிகள் டிரான்ஸ்போர்ட்டோ இல்லை நீங்கள் ட்ராவலிங்கோ எந்த ஒரு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். ஸோ கான்டாக்ட் நம்பர் சொல்லணுமா? உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட் சொல்லுங்கள், அவங்க உங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. ஓகே. சோஷியல் மீடியா அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா விஎஸ் அனாமிகா என்டர்டெயின்மெண்ட்ஸ்னு இருக்குது. அதுக்கப்புறம் விஎஸ் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ். அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இல்லைனா என்னோடய கான்டாக்ட் நம்பர் இருக்குது, நீங்கள் அதுலேயும் தொடர்பு கொள்ளலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த விஎஸ் டிரான்ஸ்போர்ட் டிக்டாக்ல போய் பார்த்தா, இப்போ விஎஸ் டிரான்ஸ்போர்ட் டிக்டாக்ல போய் பார்த்தா அங்கே அந்த பயோவில் உங்கள் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்கும் இல்லையா? ஆமாம், விஎஸ் அனாமிகான்னு இருக்கும். விஎஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்துட்டு நமக்கு வெப்சைட் இருக்குது. ஸோ நீங்கள் ஓகே, அதில் நீங்கள் ஸோ இவங்களோட வெப்சைட், டிக்டாக் அக்கௌண்ட், மற்ற சோஷியல் மீடியாவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இவங்களோட கான்டாக்ட் நம்பர் வரைக்கும் அங்கே இருக்குது. அது மட்டும் கிடையாது, நான் இதை சொல்லியே ஆகணும். நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுறீங்க இல்லையா, நீங்களும் நிறைய ட்ராவல் பண்ணுறீங்க, உங்கள் கூட இருக்கிறவங்களும் நிறைய ட்ராவல் பண்ணுறதுனால நீங்கள் பேசும்போது எனக்கு அது ஃபீல் பண்ணுது உண்மையாகவே. ஏன்னா நிறைய இடத்த போய் பார்க்கும்போது தானே அந்த சூழ்நிலை, அந்த கஷ்டங்கள், அந்த என்வாயர்மெண்ட்ல நமக்கு இன்னும் நிறைய யோசிக்க தோணும். இன்னும் நல்லா நம்ம வந்து வாழ்க்கையை புரிஞ்சு பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி பேசுறீங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த அவார்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுல கோல்டன் எம்பையர் மீடியா அண்ட் என்னோட என் சைட்லேருந்தும் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.